மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூரோட வீலாக் தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூரோட வீலாக் வந்து பார்க்குறதுக்கு நம்ம எங்கே போனோம்னா தஞ்சாவூருக்கு தான் போனோம். ஐயோ காலையில் மொக்க போகிறானேன்னு கவலைப்படாதீங்க. தஞ்சாவூரோட பெரிய கோயில் போயிட்டு பெரிய கோயில் வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தேன் நான். இங்கே தஞ்சாவூர் அரண்மனை வளாகமும் சரஸ்வதி மஹாலும் இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரஸ்வதி மஹால்னால் அது வந்து கல்யாண மண்டபம் இல்லைங்க, அது மிகப்பெரிய லைப்ரரி. இங்கே பாருங்கள்லாம் வரையில் அந்த தஞ்சாவூர் ஓவியங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே சூப்பராக எடுத்து வந்துக்கிட்டே இருந்தேன். நல்லா வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது என்னையும் அறியாமலே எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பிடிக்குது. பாருங்கள், அந்த பத்திரகாளியோட உருவத்தை எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒன்று பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலோட செவரு தான் இது. அந்த பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தா ஸ்கூலே கரெக்டாக டைம் திறந்துருக்காங்க. ஆனால் ஒரு ஆர்ட் கேலரி லேட்டாக தான் திறந்தாங்க. அது பக்கத்தில் உள்ளே போயிட்டு வந்தேன். அது வந்து நாயக்கரோட அரண்மனை மஹால் தான் இது. இது பயங்கரமாக இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிடிலம் அடைஞ்சிருந்தது. ஏன்னா ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்குது. இது வந்து சோழர்களோட அரண்மனை கிடையாது, நாயக்கர்கள் தான் இருக்காங்க. நாயக்கர்களோட அரண்மனையாக தான் இது இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் வந்து இதுதான் பாருங்கள், இதுதான் சரஸ்வதி அம்மன் உலகம். இதனால் போக முடியலங்க, கொஞ்சம் ஒரு அவசர வேலையாக போக முடியல. அந்த தஞ்சாவூர் ஆர்ட் கேலரி வரைக்கும் சுற்றிட்டு வந்துட்டேன். மற்றபடி இருந்தது. இந்த சைடில் ஒரு ஆஞ்சநேயரோட இது இருக்குது, ஆஞ்சநேயரோட சிலை இருக்குது. அது பயங்கர சூப்பராக இருந்தது. அப்படியே பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு ரிட்டன் இது பார்த்தீங்களா, ஆஞ்சநேயரோட ஓவியம் பார்த்தீங்களா. அவன் வந்து ஒரு ஃபாரினரை பார்த்தேன், அவர் நல்ல ஃப்ரெண்டானார். அவர் வந்து லண்டன்லேருந்து வந்தாராம். அவர் பேர் ஏதோ சொன்னார், மறந்து போச்சு. அந்த ஒரு ஃபோட்டோவும் நம்ம கடைசியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து அண்ணன்னா அவர் வந்து ஒரு விஷயம் கேட்டார், அது வந்து என்னை வந்து ரொம்ப பாதிச்சுது. அது என்னென்னா, உங்கள் நாட்டில் வந்து எல்லோரும் ஈக்குவலிட்டி அப்படின்றீங்க, பட் வந்து என்னென்னா இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு எனக்கு 100 ரூபா, எனக்கு அதாவது இந்தியர்களுக்கு 100 ரூபா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு 200 ரூபா போட்டிருக்கு. இதை பார்த்தீங்களா, இது ஆர்ட் கேலரி. அவர் தான் அந்த ஃபாரினர் தான், அது கேமரா எடுத்தார் பார்த்தீங்களா, அவர் தான் அது. அவரோட ஃபோட்டோவும் கடைசியில் வரும். இது எப்படி நீங்கள் ஈக்குவாலிட்டின்னு சொல்லிங்க, இது கவர்மெண்ட்டும் இம்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல. இது பார்த்தீங்களா, இதுதான் ஆர்ட் கேலரியில் இருக்கிற சிலைங்க, அந்த காலத்து சிலைங்க தான் இதெல்லாம். இது வந்து நடராஜர் தர்பார், அது ஃபுல்லாக நடராஜர் சிலை மட்டும்தான். அது இது ஃபுல்லாகவே எல்லாருமே சோழர்கள், உங்களுக்கு தெரியல, சிவனை தான் மிகப்பெரிய கடவுளாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. அது அந்த தர்பார் வழியாக ஃபுல்லாக நிறையா சிலைங்க எங்கெங்கேருந்தோ இருக்குது போல இருக்குது. அந்த சிலைங்க புத்தர் சிலைகளும் இருக்குது, எல்லா சிலைகளும் இருக்குது, சிவன் சிலைகள் இருக்குது, பெருமாள் சிலைகள் இருக்குது. ஒவ்வொன்றையும் நான் அப்படியே இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி விஷுவல் ட்ரீட்டாக வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க, நான் தான் கொடுத்துருக்குறேன். அதனால் ஃபன்னி குட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தோம், அந்த ஃபாரின் கேட்டது மட்டும் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது. பட் அவர் கேட்குறது கரெக்டு தான். பட் நம்ம இது பார்த்தீங்களா, முருகர் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கார், நம்மளோட ஃபேவரட் காட் அவர். அப்படியே இப்படி வந்தோம்னா அது எல்லாத்தையும் பார்த்தோம்னா சிவன் பார்வதி சிலை அப்படி இப்படின்னு உள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த வெயில் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக கொளுத்துது. இந்த வெயிலெலாம் இது பண்ணிவிட்டு பார்த்துட்டு அந்த நடராஜர் அரங்கத்தை உள்ளே போனோம். அதுக்கு போனோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தது, அது ஃபுல்லாக பழைய சிலைகள்லாம் இருந்தது. பாருங்கள், மீனாட்சி அம்மனோட சிலை, எல்லா சிலைகளும், அந்த சிதம்பரம் நடராஜரோட சிலை எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஒவ்வொரு இதுலேயுமே வந்து இதெல்லாம் என்ன சிலைன்னே தெரியல நமக்கு, வித்தியாசமாக இருந்தது. மறக்காமல் இந்த ஆர்ட் கேலரி வந்து விசிட் பண்ணுங்கள். 50 ரூபா ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸு வாங்கிக்கிறாங்க காசு, ஓகே. பட் நல்லாயிருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த தர்பார் பாருங்கள், இந்த நாயக்கர்களோட தர்பார், இது பயங்கரமாக இல்லை. அப்படியே அந்த இது ஓவியம்லாம் வச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆர்ட் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த ஆர்ட் கேலரின்றது கரெக்டான இடத்துல இருந்திருக்கு. பாருங்கள், இந்த சிலைகள்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மனுஷன் வந்து என்னென்னா எல்லாத்தையும் வந்து கலையாக வந்து பார்க்க ஆரம்பித்தப்போ நல்லா இருந்தது. இப்போ வந்து எல்லாத்தையும் கொலையாக பார்க்குறாங்க, அதுதான் ரொம்ப சம்பவம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வந்து என்னென்னா மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஹார்ட்டாகவே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹார்ட்லேருந்து நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு சிலையுமே. அந்த நடனம் ஆடுற சிலை மட்டுமே அவ்வளோ வெரைட்டியாக இருக்குது. ஒரே சிலையே 4-5 இதுவாக இருக்குது. அதில் எல்லாம் இந்த காளிங்க நர்த்தனோட சிலை, இந்த பாம்பு மேலே ஏறி கிருஷ்ணர் நடனம் ஆடுறாரு பார்த்தீங்களா, அதே பாருங்கள் 2 இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோ வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இது சிவனோட சிலை, இது அடியார்களோட சிலை, அந்த தேவரெல்லாம் ஏற்றுறாங்களா அவங்களோட சிலை, இது வந்து நடனம் பண்ணுற சிலை. ஒவ்வொரு சிலையுமே நம்ம உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக எடுத்தோம். பயங்கரமாக இருக்குது. இது சிவன் பார்வதி சிலை தான். இது அம்மனோட சிலை, மீனாட்சி அம்மன் மாதிரியே இருக்குது. மீனாட்சி அம்மன் உட்கார்ந்த குளத்தில் இருந்த மாதிரியே இருக்குது. இது வந்து சிவன் பார்வதியோட சிலை. அப்படி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்போவுமே வந்து என்னென்னா மனுஷன் வந்து என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதிகமாக பார்க்கறதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
ஓரளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னா அவனோட மனசு வந்து ஓரளவுக்கு நல்லா டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். வேறு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் பிரச்சனை இல்லை. இப்போ நடராஜர் வாங்க போகிறாங்க, ஒரு இடத்துலையே வந்து அந்த நடராஜரே நம்மளை லைக் வச்சுருவாரு. இந்த இடம் ஃபுல்லாகவே நடராஜர். அதான் அந்த மாதிரி இது காட்சிக்கெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போவோம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பயங்கரமாக இருக்கா. நடராஜர் ஃபுல் நடராஜர் தான். இவர் தான் அந்த ஃபாரினரு கேட்டால் அப்படியே லண்டன்லேருந்து வந்தால் அப்படியா. மறக்காம ஃபன்னி குட்டி சேனலை